வணக்கம் மக்களே! நான் உங்க சக்ஸஸ் பட்லேருந்து இன்னைக்கு செம்மையான ஒரு ஜாப் ஆஃபரோட தாங்க வந்திருக்கேன். யாரு ப்ரொவைட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரயில்வே தாங்க இந்த ஆண்டு அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான வேலைக்கு ஆட்கள எடுத்துட்டு இருக்காங்க. என்னென்ன ரோலுக்கு அப்படின்றது நம்ம இந்த வீடியோ முழுக்க பாருங்க. எவ்வளோ சேலரி, யாரெல்லாம் அப்ளை பண்ணா, எவ்வளோ ஏஜ் ரிலாக்சேஷன் எல்லாமே நான் இந்த டீட்டெயில்டா இந்த வீடியோ ஃபுல்லாவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இல்லைப்பா இது நமக்கு உதவாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவதுக்கு ஒருத்தவங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், அதிகபட்சமாக பகிருங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வேலைவாய்ப்பு நிகழ்ச்சிகளை தெரிவித்துக்கிறதுக்கு என்னோட சேனலான சக்ஸஸ் பட்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தாங்க ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் தாங்க இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கு. 2025க்கான நோட்டிஃபிகேஷன் இவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. இதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது ஒரு பிடிஎஃப் ஃபைலாக இருக்குது, சரிங்களா? ஸோ எப்போ இது வந்து ஆன்லைன் மூலியமாக தாங்க நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ 18ஆம் தேதி ஜனவரி மாதம் 2025வது ஆண்டு இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் இருக்காங்க இல்லையா, நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு அண்டர்டேக்கிங்காக இவங்க வருவாங்க, சரிங்களா? ஸோ இவங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ஃபேஸஸில் இவங்க வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இவங்க தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை இருக்காங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, 18ஆம் தேதி இது வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, ஜனவரி மாதம். இது என்னைக்கு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் கடைசி நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 16ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் ஆண்டு முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ கம்ப்யூட்டர் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். இந்த 2 டெஸ்ட்டுமே இருக்கும், சரிங்களா? ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஏப்ரல் மாதம் நடக்கும். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து ஆகஸ்ட் மாதம் நடக்கும். ஃபைனலாக ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து அக்டோபர் மாதம் 2025 நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், சரிங்களா? ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஆன்லைன் போர்ட்டல் தான் சொல்லிட்டு. ஸோ அந்த ஆன்லைன் போர்ட்டல் தாங்க இது. இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வேறு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அங்கே தான் நீங்கள் எல்லாமே உங்களுடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அதில் தான் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஹெல்ப் டெஸ்க் நம்பரும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது தொலைபேசி வாயிலில் நீங்கள் வந்து அவங்களோட காண்டாக்ட் பண்ணி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட நிச்சயமாக கேட்டுக்கலாம். சரிப்பா, என்னென்ன போஸ்ட்டு, யாரெல்லாம் அப்ளை பண்ணால் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூனியர் மேனேஜர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஃபினான்ஸுக்கு. ஸோ கிட்டத்தட்ட 3 வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 50,000 ரூபாயிலேருந்து 1,60,000 வரைக்கும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. E2 லெவல் EDA பே ஸ்கேல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது யார் அப்ளை பண்ணா அப்படின்னா, சிஏ முடித்தவர்கள், ஓகேங்களா? ஸோ இல்லை சிஎம்ஏ முடித்தவர்கள் வந்து இந்த ஒரு ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்த ஒரு ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு ரோலுக்குங்க. ஸோ வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் 36 பேர் போஸ்ட் இருக்குங்க. ஸோ போஸ்டல் கோடுமே வந்து 21 சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் சிவில் ரோலுக்கு தாங்க இது. யார் இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 3 இயர்ஸ் நீங்கள் வந்து டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்கில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை சிவில் இன்ஜினியரிங் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு 60% லெஸ் தெனாக மார்க் வாங்கியிருக்கணும். ஒரு சிவில் அசோசியேட்டடாக சிவில் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலுமே சரி, பட் அது வந்து சிவில் ரிலேட்டடாக இருக்கணுன்றது தான் எதிர்பார்ப்பு. இதோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 30,000 1,20,000 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் அவங்க நமக்கு தெரிவிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கீழே கொடுத்துருக்காங்கங்க. வயது வரம்பு என்னென்ன அப்படின்றது கீழே கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தா எக்ஸிக்யூட்டிவ், முன்னாடி பார்த்தது வந்து சிவில்லையா, இது வந்து எலக்ட்ரிக்கல் அப்படின்ற ஒரு ரோலுக்குங்க. சரி, இந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ரோலுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, லைக் இவங்க என்ன பண்ணியிருக்கோன்னா, அதே மாதிரி 3 வருஷம் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க நீங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸில், நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க பவர் எலக்ட்ரானிக்ஸு, கண்ட்ரோல் சிஸ்டமு, இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸு, இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஓகே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கும் அதே சேலரி தாங்க. இன்னும் ஒரு ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எக்ஸிக்யூட்டிவ் தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரி எத்தனை வேக்கன்சி இருக்குன்னு பாருங்கள், 75 வேக்கன்சிஸ் இருக்குது. இதே மாதிரி தாங்க இசிஇ,
எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்க, 3 இயர்ஸ் ஆஃப் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாங்க. கடைசியாக வந்திருக்க வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்ற ஒரு ரோலுக்கு, எம்டிஎஸ் ரோலுக்கு வந்திருக்குங்க. ஸோ வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 464 வேகன்சி இருக்குங்க. 464 வேகன்சிக்கு நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் படிச்சிருந்தா போதும். ஓகேங்களா, 10th ப்ளஸ் 1 இயர் டியூரேஷன் கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே அவங்க வந்து கேட்கலங்க. சரிங்களா, இதுக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 16,000 45,000 வரைக்கும்ங்க. இது தாங்க இன்னைக்கு இவங்க வெளியிட்டிருக்காங்க. இவங்க வந்து நான் சொன்னாலே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இதெல்லாம் ரீட் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஜூனியர் மேனேஜருக்கு 18லேருந்து 30 வயசு, எக்ஸிக்யூட்டிவ்க்கு 18லேருந்து 30 வயசு, எம்டிஎஸ்க்கு 18லேருந்து 33 வயசு. சரிங்களா, அதே மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் வேறு கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்க்கு, 3 இயர்ஸ் ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்க்கு, 10 இயர்ஸுங்க ரிலாக்ஸேஷன் யாருக்கு, பிடபிள்யூபிடி அப்ளிகன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குங்க. டெஃபினட்டாக இந்த போஸ்ட்டை வந்து ரீட் பண்ணுங்கள். இந்த ஒரு கம்ப்ளீட் பிடிஎஃப் ரீட் பண்ணிங்களா, ரீட் பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆல் த பெஸ்ட் தான் நான் சொல்லிக்க விரும்பினேன். நீங்கள் நல்லபடியாக உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்திக்கிட்டு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். சரிங்களா, இதே மாதிரி ரெகுலராக நீங்கள் ஜாப் ரிலேட்டட் வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.